ப்ராஃபிட் மேனேஜர சப்ஸ்கிரைப் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்ப நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு மார்ச் 17ஆம் தேதியோட நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஒரு ஃபுல் லே அவுட் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து வச்சிருக்கேன். இந்த முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றேன்னா, நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடியே நான் வந்து போஸ்ட் பண்றதுக்கு நான் பார்க்குறேன். தேவைப்படுறவங்க என்ன பண்ணிக்கோங்க, கோ சார்ட்டிங் யூஸ் பண்றவங்க என்னோட செட்டிங்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல பார்க்கும்போது நேத்தோட வேல்யூ ஏரியாக்கு உள்ளதாங்க ஓப்பன் ஆச்சு. சரிங்களா? இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பேலன்ஸ் ஓப்பனிங்ன்னு சொல்லுவோம். பேலன்ஸ் ஓப்பனிங்கா இருந்தாலுமே, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு அப் ட்ரெண்ட் சரிங்களா? அண்ட் அந்த அப் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 டேஸோட ஹைய மார்க்கெட் என்ன பண்ணா, கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நேத்து வீடியோ சொல்லி பேசியிருப்போம் நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல. இந்த ஒரு ஹை வந்து பார்த்தீங்கன்னா, பையர் ஃபெயில் ஆக்ஷன்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? அந்த பையர் ஃபெயில் ஆக்ஷன் என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லயே வந்து பிரேக் பண்ணிட்டான். ஸோ, இப்போ இதுல வந்து நமக்கு பைக்கான எதனா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. நெறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நீங்க ஜஸ்ட் இந்த பக்கம் நீங்க சார்ட்ட வந்து பாருங்க. எவ்ளோ பெரிய மூவ்மெண்ட் போயிருக்கு இல்லையா? இதுல வந்து பை இங்க எங்கேயுமே உங்களுக்கு ட்ரேடிங் கிடைக்கல கேட்டீங்கன்னா, ஆமாங்க. நம்ம வந்து பைக்கான எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல. ஆக்சுவலா நம்ம வந்து பை போயிருக்கலாம். ஆனா ஏன் வந்து போ வேணான்றத என்ன பண்றேன் இப்போ உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ போய் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதாங்க நமக்கு என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் இருக்கா இல்லையா? அவன் கம்ப்ளீட் புல்லிஷ். ஆனா அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்து வந்திருக்கு சரிங்களா? ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு மொமெண்டம் குடுத்துருக்கான் இல்லையா? இவன் வந்து என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் கவரிங்கா தான் வந்து மோஸ்ட்லி இருக்கும் சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பேக் டூ ஆர்டர் ஃப்ளோ சார்ட்குள்ள வருவோம். நம்ம சின்னது பண்ணா நம்ம நம்பரே பார்க்க முடியாது. நல்லா பண்ணிக்கிறேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் ஆர்டர் ஃப்ளோ சைஸ மட்டும் கொஞ்சம் பெருசா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு 100 வச்சுக்கலாம். அதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து லைன் வர மாரி நம்ம வச்சுக்கிறோம் சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 217 அதாவது நம்ம நிஃப்டி பொறுத்தவரைக்கும் 100 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ஒரு ஃபுட் பிரிண்ட் நம்ம சொல்லுவோம் சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல மாரி வராங்க அப்படின்னா, மார்க்கெட் ட்ரெண்டிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இங்க எவ்வளோ வந்திருக்காங்க உங்களுக்கு? நம்மளோட கிரிட்டிக்கல் டெல்டாவோட 2 டைம்ஸ்க்கு வந்து அதிகமா வந்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம்? இவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங்ன்னு நினைப்போம். ஆனா இங்க தான் வந்து ஒரு பாயிண்ட் நமக்கு ஆக்ட் ஆகும். என்னன்னா, இந்த கேண்டலோட லென்த் இருக்கு இல்லையா? இந்த லென்த் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 90 பாயிண்ட் வரும். அதாவது 8, 9 பாயிண்ட் சம்திங்கா வந்துச்சு அது. ஜஸ்ட் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கிருந்து இவ்வளோ தூரம். கிட்டத்தட்ட 86 பாயிண்ட் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ, அப்ப 86 பாயிண்ட்ன்றது நிஃப்டில பெரிய பாயிண்ட் சரிங்களா? ஸோ, அப்போ இந்த மாரி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லயே பெரிய கேண்டில் வந்துட்டு, பெரிய வால்யூம் வந்திருக்கு அப்படின்னா, அது மோஸ்ட்லி என்னவா தான் இருக்கும்? ஷார்ட் கவரிங் ரேலியா தான் இருக்கும் சரிங்களா? அதுவும் இல்லாம நம்மளோட ட்ரேடிங் செட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த ஃபர்ஸ்ட்டோட ஹைய பிரேக் பண்ணும்போது ட்ரேட் என்ட்ரி போலாம். ஆனா, ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு எவ்வளோ பெருசா வந்துரும்? மிகப்பெரிய ஒரு ஸ்டாப் லாஸ் வரும். அதனால தான் என்ன பண்ணேன்னா, நாங்க வந்து காலைல டிஸ்கஸ் பண்ணும்போது பை சைடு வந்து போக வேணாம் அப்படின்ற மாரி நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதே போல மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, கன்டினியூஸா மேல தான் வந்து போச்சே தவிர, கொஞ்சம் கூட மார்க்கெட் என்ன ஆவல. நமக்கு வந்து ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு மேல போற மாரியோ, எதுவுமே குடுக்கல. இப்போ நீங்க இங்க கூட பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, இங்க வந்து ஒரு லைன மார்க் பண்ணி வச்சிருப்பேன். எதுக்காக லைன் மார்க் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து மல்டி டே ஹை 1. 2வது மார்க்கெட் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, 3 5 மினிட்ஸ் கண்ட்ல அந்த ஹைய வந்து பிரேக் பண்ணுச்சு. சரி ஓகே நம்ம இங்க போயிட்டு ஒரு புல் பேக் மேல வந்து இந்த மாரி போகும். நம்ம வந்து இங்க ஒரு பை என்ட்ரி போலாம் அப்படின்ற மாரி நான் ஒரு ஐடியால இருந்தோம் நாங்க. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே மேல போயிட்டே தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட மார்க்கெட் என்ன பண்ணல. இந்த ஹைய உடைக்கும்போது கூட இந்த மாரி ஒரு புல் பேக் மாரிலாம் வரல. ஓகேங்க. ஆனா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு பெர்ஃபெக்ட்டான ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் சரிங்களா? அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் என்ன பண்ணோம்னா, கரெக்ட்டா இந்த ஒரு கேண்டில் இருக்கான் இல்லையா? இந்த இடத்துல நமக்கு வந்து செல் என்ட்ரி போனோம். இந்த இடம் நமக்கு வந்து எஸ்எல்லா இருந்துச்சு. அங்கருந்து நமக்கு என்ன பண்ணுச்சுன்னா, 1:2 வந்து டார்கெட் குடுத்துச்சு. பட் நாங்க என்ன பண்ணியிருந்தோம் அப்டின்னா, மார்க்கெட் கீழ இருந்து மேல போனோம் இல்லையா? மேல போறப்ப இந்த ஒரு ஜோன் இருக்கு பாருங்க. இங்க வந்து ஹெவி வால்யூம் வந்திருக்கு இல்லையா? இந்த ஒரு ஜோன மார்க் பண்ணி என்ன பண்ணிட்டோம்னா, இந்த கேண்டில் இருக்கான் இல்லையா? இந்த கேண்டில்லயே வந்து நாங்க டார்கெட்ட வந்து கம்ப்ளீட் பண்ண அதாவது 1:1 அப்படின்ற மாரி ஒரு ரேஷியோல நாங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம், ப்ராஃபிட் வந்து நம்ம இங்க புக் பண்ணியாச்சு சரிங்களா? ஆக்சுவலா இது வந்து உண்மையான ட்ரேட் நான் போலங்க சரிங்களா? என்கிட்ட ஃபண்ட் இல்லாதனால வந்து ட்ரேட் போல. ஸோ ஃபண்ட் இருந்ததுன்னா ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்தே வந்து எனக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஃபண்ட் இருக்கிறப்போ ட்ரேட் கிடைக்க மாட்டேங்குது. ட்ரேட் இருக்கிற அன்னைக்கு ஃபண்ட் இல்லாம போகுது. ஓகே பரவால்ல. ஆனா வந்து நமக்கு அழகா என்ன பண்ணி தராங்க நமக்கு இங்க. 2 வருஷ பட்டம் வந்து கிடைச்சிருந்தா, ஆக்சுவலா நான் வந்து இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வீடியோ வந்து கிராஷ் ஆயிட்டு இருக்கு சரிங்களா? அதனால தான் வந்து ரெக்கார்ட் அது போட முடியல. ஆனா நாங்க டிஸ்கஸ் பண்ணது நான் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி குடுத்துட்டேன் சரிங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணான்னா, கன்டினியூஸா வந்து ஃபால் ஆயிட்டே வந்தான். அண்ட் இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குளோஸ் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இங்க ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு கேண்டில் இருக்கான் இல்லையா? இவனும் வந்து ஒரு ஷார்ட் கவரிங் கேண்டில் தான் சரிங்களா? ஸோ நம்ம ஷார்ட் கவரிங் கேண்டில் எப்படி சொல்றோம் அப்டின்னா, இந்த கேண்டிலோட வால்யூம் டெல்டா பாருங்க. கிட்டத்தட்ட 77,000 ஓகேங்களா?
ஸோ 76,000ன்றது ஒரு பெரிய நம்பர் தான். அது மட்டும் இல்லாம, இந்த கேண்டில் இப்படி மூவ்மெண்ட் குடுத்தான் இல்லையா? இதோட மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேகமா இருந்துச்சு. ஸோ இந்த மாரி அதுவும் இல்லாம, இந்த ஒரு கேண்டலோட பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட். ஓகேவா? ஸோ நார்மலா இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு ட்ரேட் வந்து பண்றாங்க, ஒரு அக்குமுலேட் பண்றாங்க அப்டின்னாக்கா, எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இந்த மாரி பெரிய வால்யூம்ல வந்து இவ்ளோ பெருசா வந்து மூவ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எப்பவுமே இந்த மாரி ஒரு மூவ்மெண்டம் குடுக்குது அப்டின்னா, அது வந்து ஒண்ணு ஷார்ட் கவரிங்கா இருக்கணும். இல்ல டவுன் ட்ரெண்ட் மாரி பெருசா வந்தா அது லாங் அன்வைண்டிங்கா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்டி பார்க்குறப்ப இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கேண்டலுக்கு அடுத்த கேண்டில் நெகட்டிவ் கேண்டிலா வந்து முடிஞ்சிருக்கா? ஸோ இது வந்து ஒரு மொமெண்டம் ட்ராப். நம்ம இங்கேயே புரிஞ்சுக்கலாம். அப்போ ப்ரீவியஸா வந்திருக்கக்கூடிய கேண்டில் என்ன மாரி தான் இருக்கும்? ஷார்ட் கவரிங் கேண்டிலா தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஷார்ட் கவரிங் கேண்டிலோட லோவ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் என்ட்ரி போறது. ஒண்ணு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல ஒரு அக்ரெசிவ் என்ட்ரி அதாவது லோ உடைக்கும்போதே ஒரு அக்ரெசிவ் என்ட்ரி போயிருக்கலாம். அப்படி இல்லன்னா, நமக்கு வந்து இந்த கேண்டில் இருக்கா இல்லையா? இவன் வந்து பாசிவ் பை. அதாவது லிமிட் பை ஆர்டர் வந்து உள்ள வந்ததோட இடம். அவன் என்ன பண்ணான், நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஃபெயில் ஆனான். அதாவது நான் வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவேன் பார்த்தீங்களா? ஒரு இம்பார்டன்ட் லெவல்ல பிரேக் பண்ணணும். ஒரு புல் பேக் போயிட்டு, அதுக்கப்புறம் லோ உடைக்கும்போது ட்ரேட் போலான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடம். நீங்க வந்து அக்ரெசிவ் என்ட்ரி இங்கேயும் போயிருக்கலாம். அப்படி இல்லன்னா, ஒரு புல் பேக் போயிட்டு வந்துச்சா இல்லையா? இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? ட்ரேட் என்ட்ரி வந்து போயிருக்க முடியும். ஸோ 2மே வந்து ப்ராப்பரான என்ட்ரி தான். அவன் 2மே என்ன பண்ணிருக்கான் உங்களுக்கு மார்க்கெட் நல்லாவே வந்து கீழ இறக்கி குடுத்துருக்கான். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நீங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல் டேவும் என்ன பண்ணிருக்கு, நீங்க இந்த மார்க்கெட் ஃபைல் சார்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவரோட ஹை தான் இன்னைக்கு டேவோட ஹை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவரோட லோ தான் டேவோட லோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள தான் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, மேலயும் கீழயும் வந்து சுத்திட்டு இருந்திருக்கு. ஆனா முடிக்கிறப்ப ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலா வந்து முடிச்சிருக்கான். அண்ட் நீங்க வந்து இந்த மாரி மார்க்கெட் இன்னைக்கு மேல ஏறி கீழ இறங்கியிருந்தாலும், நீங்க வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும். நான் ஃபர்ஸ்ட் லைன்ல டெலீட் பண்ணிடுறேன். நமக்கு வந்து இருங்க இன்னும் கூட நம்ப ஆர்டர் ஃப்ளோ கம்மி பண்ணிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியா ஒரு 3 நாளோட வேல்யூ ஏரியா இருக்கு இல்லையா? இந்த வேல்யூ ஏரியாக்கு மேல தான் என்ன பண்ணியிருக்கான் உங்களுக்கு, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ன்றத ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. சரிங்களா? அண்ட் அதேபோல ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அன் ஹவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஷார்ட் கவரிங்கா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஷார்ட் கவரிங்ல எப்ப நடக்கும்? ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா திரும்ப போற மாரி தெரிஞ்சா தான் என்ன பண்ணுவாங்க? யார் யாரெல்லாம் ஃபியூச்சர்ஸ் செல் பண்ணாங்களோ, அவங்க வந்து ப்ராஃபிட்ஸ் ஐ மீன் ப்ராஃபிட்டோ எதர் லாஸோ வந்து புக் பண்ண ஷார்ட் கவரிங்ன்றத பண்ணுவாங்க. கரெக்ட் இல்லையா? ஸோ அதுபடி மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு இங்க, அந்த ஷார்ட் கவரிங்ன்றதையும் குடுத்திருக்கு. ஸோ பார்ப்போம். நம்ம வந்து ஆக்சுவலா என்ன பண்ணணும், இன்னும் வந்து இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? அவன் வந்து வேலிடா தான் இருக்கான். இவன் வந்து ஒரு விஷுவல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இவன். பிரேக் பண்ண நீங்க வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழ இறங்கிடுச்சு. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணணும்? இது வந்து பிரேக் பண்ணணும். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னொரு விஷயம், மார்க்கெட் கம்ப்ளீட்டா இந்த ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா? 22,724 அத பிரேக் பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்ட நம்ப எதிர்பார்க்கலாம். அப் டூ இந்த ஒரு பாயிண்ட். சரிங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சைட்வேஸ் ரீஜன் போட்டான் இல்லையா? அவன் வந்து இங்க தான் இருக்கான். சரிங்களா? இந்த ஹைய உடைச்சதுன்னா, இங்க இருந்து இவ்வளோ தூரம் போறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. பட் ஆனா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு வந்து மார்க்கெட் இங்க நமக்கு வந்து அக்செப்டன்ஸ் குடுத்தாலும், இந்த ஹைய உடைச்சுட்டு போறானான்றத பார்க்கணும். ஏன்னா ஹைய உடைச்சா மட்டும் தான் மார்க்கெட் என்ன பண்ணும்? கன்டின்யூ பண்ணிட்டு அப் ட்ரெண்ட் நோக்கி போகும். அப்படி இல்லனா மார்க்கெட் என்ன போயிடும்? அங்க போயிட்டு ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு மறுபடியும் அகைன் மார்க்கெட் கீழ வந்தாலும் வந்துரும் சொல்லவே முடியாது. ஓகேவா? ஸோ எதுவா இருந்தாலும் நமக்கு கரண்ட் டேல வந்து எந்த மாரி நடக்குதோ, அதுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணிடணும், ட்ரேடிங் டிசிஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. என்னால கூடிய சீக்கிரத்துல என்ன பண்ண முடியும்னா, வீடியோ மேக் பண்ண முடியுதான்னு பார்த்து நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன். சரிங்களா? அண்ட் நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா, நம்ம கிளாஸோட பிரைஸ் வந்து 8,500 சொல்றோம் பார்த்தீங்களா? இத கட்ட முடியாதவங்க நீங்க என்ன பண்ணலாம், WhatsAppல என் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது மாரி பிரைஸ் கம்மி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா வந்து பிரைஸ கம்மி பண்ணி குடுப்பேன். அது மட்டும் இல்லாம, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் மாரி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன்னும்போது, நம்ம கண்டிப்பா ஒரு வேல்யூவான கன்டென்ட் வந்து குடுக்குறோம். என் கன்டென்ட் மேல கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. ஸோ, அதனால என்ன பண்ண முடியாதுன்னா, ஃப்ரீயாலாம் வந்து 1 மந்த் குடுக்க முடியாது. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ₹3000 பே பண்ணி, இந்த 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா? இத நீங்க வந்து எடுத்து நம்மளோட ஒட்டுமொத்த கிளாஸுமே வந்து உங்களுக்கு அக்சஸ்ஃபுல் கிடைச்சிரும். ஸோ, நீங்க மொத்தமா எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த 1 மாசம் நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம சொல்றத வச்சு ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க தேடிட்டு இருந்த கிளாஸ் வந்து இதுவா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாரி விஷயம் தான் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம், ரிமைனிங் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ, அத நீங்க பே பண்ணி லைஃப் டைம் அக்சஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்ல ப்ரோ எனக்கு வந்து நம்பிக்கை இல்லன்னு நினைச்சீங்கன்னா, என்ன பண்ணிக்கலாம் தாராளமா இந்த 3000 போட்டு நீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த 1 மந்த் ட்ரையலோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. யாருமே வந்து எந்த ஃபோர்ஸுமே கிடையாது. நீங்க இதுல ஜாயின் பண்ணீங்கன்னா, லைஃப் டைம் பேக் வாங்கணும்னு தான் ஓகேவா? ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எல்லாருமே இந்த மார்க்கெட் ஃபுல், ஆர்டர் ஃப்ளோ கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணணுன்ற ஒரு ஆசை. ஸோ அது வந்து நீங்க யார்ட்ட கத்துக்கிறது நீங்க என்கிட்ட கத்துக்கலாம் இல்லையா? அது எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்றேன், டெய்லியுமே வந்து 2 ஹவர்ஸ் லைவ் மார்க்கெட் செஷன்ல இருக்கேன். ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா நான் வந்து எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிக் குடுக்க ரெடியா இருக்கேன். ஸோ அதனால நீங்க வந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வேணும்ன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. டைரக்ட்டாலாம் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் சந்திப்போம். பாய்.